வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, இந்த மழைக்கு நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், போண்டா ரெசிபி தான். இதை நம்ம வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடிய எளிமையான ஒரு போண்டா ரெசிபி. நம்ம வெளியில் எங்கேயும் மாவு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த போண்டா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் இந்த அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு நம்ம கிரைண்டர்லேருந்து வலித்த உடனே நம்ம கரைச்சி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாவு தான். புளிக்க வைக்கக்கூடாது, இது உடனடியாக நம்ம ஆட்டி எடுத்த மாவு. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. நான் உப்பு போட்டு கரைக்கலை, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா, அது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கங்க. மல்லி இலை, கருவேப்பிலை இலைகள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கங்க. இதில் ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அதே சமயம் ரொம்ப நீர்க்க இல்லாமல் மாவு பார்த்துக்கங்க. நமக்கு இட்லிக்கு அரைக்கிற மாவு எப்பொழுதுமே கொஞ்சம் கெட்டியாக தான் அரைப்போம். இந்த அளவுக்கு மாவு இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம தோசை மாவெல்லாம் வேணாம், இட்லி மாவு நம்ம அரைச்ச உடனே நம்ம எடுத்து வைக்கிற மாவு தான். தண்ணி கலக்க மாட்டோம்ல, அந்த மாவை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு போண்டா போடுற பக்குவம் இருந்தால் போதும். இது ஆப்ப சோடா சேர்க்காமே நல்லா புசு புசுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயை காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாக ஆகட்டும். சூடாக ஆன உடனே நம்ம போண்டாவை செஞ்சிடலாம். எப்படியும் வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம இட்லி மாவு அரைப்போம். அரைக்கும் பொழுது நம்ம உடனே நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடியதுனால போண்டா. இது நம்ம பழைய மாவு, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச மாவுன்னா தான் வேறு மாவு கலக்கணும். இதுக்கு எந்த மாவுமே கலக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் போண்டாக்கலாம். இது பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு 4 மணி போல் டீ குடிக்கிறதுக்கு நம்ம மாவு அரைச்ச உடனே இப்படி எடுத்து வச்சு சுட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சட்னியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை வெறும் வாயில் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும், பரட்டி விடுங்க. இது மைதா மாவோ கோதுமை மாவோ ரவையோ எதுவுமே சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஆட்டின உடனே நம்ம எடுத்து வைக்கிற மாவு தான். இது புளிக்காததுனால எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. புளிச்ச மாவுனை தான் நம்ம மாவு கலக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. இதே போலயே மீதம் இருக்கிற மாவையும் நம்ம போண்டாக்கெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக வந்திருக்குன்னு. நம்ம எப்பொழுதுமே வாரத்துக்கு 2 முறையாவது மாவு அரைப்போம். அரைக்கும் போதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடியதான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இதே போலே மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம போண்டாக்கெல்லாம் போட்டுற வேண்டியதான். இட்லி மாவு வச்சு நிறைய விதமாக போண்டா போடலாம். இது உடனடியாக செய்யக்கூடியதான போண்டா ரெசிபி. அருமையான இட்லி போண்டா தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம உளுந்து மாவு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ப சோடா எதுவுமே இல்லாமல் அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.